உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஒரு நாள் அல்ல. பொதுவாகவே ஈஸ்டரில் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்னு அந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை தவற விட்டுறாங்க. இதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கல அப்படின்னா யூதர்களுடைய நம்பிக்கைக்கும் நம்மளுடைய நம்பிக்கைக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாத மாதிரி மாறிடும். அது என்னன்ட்டு இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த யூதர்களுடைய நம்பிக்கைனா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இவங்களுடைய நம்பிக்கை எதன் அடிப்படையிலலாம் இருக்கும் அப்படின்னா, காலத்தின் அடிப்படையிலும் நேரத்தின் அடிப்படையிலும் மரணத்தின் அடிப்படையிலும் தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் நித்திய ஜீவனை எப்போ பெற்றுக்கொண்டீங்க இல்லை எப்போ பெற்றுக்கொள்வீங்கன்னு கேட்டால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, எப்போ ஒரு மனுஷனுக்கு மரணம் நடக்குதோ அப்போ தான் அவனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டுவாங்க. இதே மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் கிறிஸ்தவர்கள்கிட்டையும் இருக்குது. இந்த அடக்க ஆராதனை எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ன சொல்லுவாங்க, இப்போ இவர் நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து சென்று விட்டார் அப்படின்ட்டுவாங்க. எல்லாரும் யூதர்கள் எப்படி நம்புறாங்களோ அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. மரணத்துக்கு அப்புறம் தான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட போதே உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் வந்துருச்சு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு இருக்கு. அவரை ஏற்றுக்கொள்ற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நித்திய ஜீவன் உடனே வந்துடுது. அது மரணத்திற்கு அப்புறம் கிடைக்கிறது கிடையாது. அப்போ யூதர்களுடைய நம்பிக்கைலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஈவென்ட் நடக்கும் போது தான் ஒன்று அவங்க பெற்றுக்கொள்றதாக உறுதி செய்கிறாங்க. சரிப்பா, இதற்கும் நம்மளுடைய ஈஸ்டருக்கும் என்ன சம்பந்தம், இதற்கும் நம்மளுடைய உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த யூதர்கள் மரணத்தோட சம்பந்தப்படுத்தி ஒன்றை பெற்றுக்கொள்றோம்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் நேரத்தோடையும் காலத்தோடையும் சம்பந்தப்படுத்தி அப்போதான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு வரும்போது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பயங்கரமாக செயல்படும் பிரதர், அவர் மேகத்தில் வருவார், அப்போ மரித்தோர்கள் எல்லாம் முதலாவது தங்களுடைய வரிசையின்படி உயிரோடு எழுந்திருப்பார்கள், அப்போ இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை சூப்பராக செயல்படும்னு சொல்லிட்டு இந்த நாளோடையும் சமயத்தோடையும் போய் அவங்க இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கனெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த நம்பிக்கை யூதர்களுக்கு நடுவில் இருந்துச்சு. இதே மாதிரியான நம்பிக்கை தான் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு நடுவுலையும் இருக்குது. இந்த நம்பிக்கையை உடைக்கிறதற்காகவே இயேசு ஒரு இன்சிடென்ட்டை பண்ணாரு. அந்த இன்சிடென்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வியாதிப்பட்ட உடனே அதை இயேசு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு உடனே போய் அவனை சுகமாக்குனாரு அப்படின்ட்டு இல்லை, அவர் வெயிட் பண்ணாராம். வெயிட் பண்ணி பார்த்தா லாசரு மரிச்சிட்டான். இயேசுவுக்கு தெரியும் இப்போ நம்ம வெயிட் பண்ணா லாசரு மரிச்சிருவான்னு தெரிஞ்சும் வேணும்னே வெயிட் பண்ணாரு. ஏன்னா யூதர்களுடைய ஒரு நம்பிக்கையை உடைக்கிறதற்காக செஞ்சிருக்கிறாரு. இந்த யூதர்கள் என்ன நம்பினாங்கன்னா, ஒரு மனுஷன் மரிச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய ஆவி 3 நாள் வரைக்கும் அவனுடைய சரீரத்துக்கு அருகாமையிலே இருக்கும். அவனை உயிரோடு அப்படி எழுப்பணும் அப்படின்னா 3 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்கள உயிரோட எழுப்பிடலாம். அதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னா அவங்கள உயிரோட எழுப்புறதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூதர்கள் நம்பினாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணாருன்னா, வேணும்னே இந்த நம்பிக்கையை உடைச்சார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? வாசிக்கலாம். யோவான் 11வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். இங்க இயேசு ஒரு 3 விதமான நம்பிக்கையை பிரேக் பண்றாரு. முதல்ல என்ன பண்றாருன்னா, இந்த நாள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை பிரேக் பண்றாரு. வேணும்னே 4 நாள் கழிச்சு வராரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு நம்பிக்கையை பிரேக் பண்றாரு. நம்ம வாசிக்கலாம் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ரெண்டாவது விஷயம் எதை பிரேக் பண்றாருன்னா, கடந்த காலத்துல ஒன்று நடந்துருச்சு ஆண்டவரே, அதை இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது அப்படின்ட்டு இருக்கிற நம்பிக்கையை அவர் உடைக்கிறாரு. ஏன்னா மார்த்தாலும் மரியாளும் 2 பேரும் ஒரே டயலாக் தான் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா எங்களுடைய சகோதரன் லாசரு மரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ நீங்க இல்லாம போனதுனால மட்டும்தான் அவன் மரிச்சிட்டான், இனி என்னதான் ஆண்டவரே பண்ண முடியும். அப்போ யூதர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, பாஸ்ட்ல ஒன்று நடந்துருச்சு, அந்த பாஸ்ட்ல நம்ம பிரசண்டா இருந்திருந்தோம்னா அதை மாத்திருக்கலாம், இப்போ நம்மளால மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த உயிர்த்தெழுதலை நாளோட கொண்டு போய் கனெக்ட் பண்றாங்க. இத்தோட அவங்க மறுபடியும் நாளோட கனெக்ட் பண்றதை நிப்பாட்டினாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, மறுபடியும் கனெக்ட் பண்றாங்க. நம்ம பார்க்கலாம் 23வது வசனம் 24வது வசனம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல்
உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். இப்போ 3வது நம்பிக்கை அவ சொல்றா, ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும், அது கடைசி நாள்ல நடக்கும், அவனும் உயிரோட எழுந்திருப்பான் அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு போய் இந்த நாளோட கனெக்ட் பண்றா. இப்போ இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, இதை உடைக்கிறதற்காகவே ஐஎம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இங்க இயேசு சொல்றாரு, நீங்க உயிர்த்தெழுதலை நாளோடையும் சமயத்தோடையும் மரணத்தோடையும் தொடர்பு படுத்தி பார்க்கறீங்க, ஆனால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்றாரு. நாள்ல இல்லடா உயிர்த்தெழுந்த வல்லமை, நபர்ல இருக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, நானே அந்த நபர் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னோன்னே மரித்து கிடந்த லாசரு மறுபடியும் உயிரோட வந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை ஏதோ ஒரு நாள்ல செயல்படுறது கிடையாது, அது நபர்ல செயல்படுறதா இருக்கு. நீங்க இயேசுவேன்னு உங்களுடைய வாயை திறந்து சொல்லும் போது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்காக செயல்படுறதா இருக்குது. எப்படி இந்த யூதர்கள் பாஸ்ட்ல ஒன்று நடந்துச்சுன்னா அதை மாற்றவே முடியாது பிரதர் அப்படின்ட்டு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது, உங்களுடைய பாஸ்ட்ல நடந்ததை கூட இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால மாற்ற முடியும். இந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க பாருங்களேன், ரொம்ப லேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்துட்டீங்க, முன்னாடியே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், இதை சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை நம்ம அப்போ எடுத்திருக்கலாம், இட்ஸ் டூ லேட் அப்படின்ட்டுவாங்க. இந்த மாதிரி தான் இங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமையினால என்ன தெரியுமா பண்ண முடியும்? பாஸ்ட்ல ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் பிரதர், பாஸ்ட்ல ஒன்று நடக்க வேண்டியது நடக்காம போயிடுச்சு பிரதர் அப்படின்னாலும் அங்கேயும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை சென்று அதை மாற்றும். ரிப்போர்ட் சொல்லும், நீ முன்னாடி வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்காக இமீடியட்டா வேலை செய்யும். இன்னும் சில டாக்டர் வந்து சொல்லுவாங்க, இவங்களுடைய கண்டிஷன் கடைசி கண்டிஷனுக்கு போயிடுச்சு, இப்போ ஃபியூச்சர் ஒன்று தான் இருக்குது, இவங்க மறிச்சிருவாங்க, இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்றேன், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அது ஃபியூச்சர்லையும் போய் செயல்படும். அவங்க மறிக்க வேண்டியவர்களாக இருந்தாலும் உயிர்த்தெழுந்த வல்லமை அவங்கள குணமாக்குகிறதா இருக்குது. வேத வசனம் சொல்லுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களிலே வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அப்படின்ட்டு இருக்கு. உயிர்த்தெழுந்த வல்லமை நாள்ல செயல்படல, உயிர்த்தெழுந்த வல்லமை நபர்ல செயல்படுது. நீங்க இயேசுவேன்னு சொல்லும் போது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரியாகும். எப்பேற்பட்ட இது மாற்றவே முடியாதுன்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை நீங்க செஞ்சு வச்சிருப்பீங்களே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்காக பாஸ்ட்ல செஞ்சு, பாஸ்ட்ல போய் சில காரியத்தை மாற்றும், ஃபியூச்சர்ல போய் சில காரியத்தை மாற்றும், பிரசன்ட்ல இதுக்கு முன்னாடி நகர முடியலன்னு உங்களுக்கு முன்னாடி ஒன்று நிற்கும் போது அந்த இடத்துல உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்காக செயல்படும். உங்களுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு வியாதி இருக்குதா, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் இப்போ மறைய போகுது. அதனால இந்த யூதர்களுடைய நம்பிக்கை மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வாழ்க்கையில இருந்தா இருந்துட்டு போகுது பிரதர், இந்த பிரச்சனை நடந்தா நடந்துட்டு போகுது பிரதர், கடைசி காலத்துல கர்த்தர் மாத்துவார் பிரதர், அப்படி பண்ணுவார் பிரதர், இப்படி பண்ணுவாருன்னு கொண்டு போய் நாளோடைய கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அவங்களால இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. 50 வயசு ஆயிடுச்சா, 50 வயசான இந்த மாதிரி வியாதி வரதானே செய்யும், 60 வயசு ஆயிடுச்சா இந்த பிரச்சனைகள்லாம் வரதானே செய்யும். இப்போனா நீங்க என்ன பண்றீங்கன்னா நாளோட கொண்டு போய் கனெக்ட் பண்றீங்க. உயிர்த்தெழுந்த வல்லமையை நாளோட கனெக்ட் பண்ணாதீங்க, நபரோட கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 60 வயசானவனும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களுடைய சரீரத்தில் இருக்காராம். அதனால சாவுக்கு ஏதுவான சரீரம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால செயல்படுறதுனால அந்த வியாதிகள் குணமாக்கப்படும், அந்த சரீரம் சரியாக்கப்படும். இதை நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா, இயேசு கேட்கிறார், இதை நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்றார். இதை விசுவாசிச்சா போதும், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க மேல செயல்படும். அது மட்டும் கிடையாது, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வியாதிகளை குணமாக்குறது மட்டும் கிடையாது, உங்களுடைய நம்பிக்கை அற்ற தன்மையில கூட இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படும். பிரதர், என்னோட நம்பிக்கை செத்து போச்சு அப்படின்னா அங்க உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படும் நான் சொல்றேன். ஏன்னா இயேசு மரித்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் இயேசு போயிட்டாரு, ஐயோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி தங்களுடைய வழிகளில் இவங்க மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, மீன் பிடிக்க போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுடைய நம்பிக்கை அந்த இடத்துல மரிச்சிருச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நடந்த உடனே இவங்களுடைய நம்பிக்கை மறுபடியும் வந்துச்சு அப்படின்னு இருக்கு. அப்போ
அப்போ உயிர்த்தெழுதல் என்ன பண்ணும் அப்படின்னா மரித்து போன நம்பிக்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்கும்னு நான் சொல்றேன். பிரதர், இதுக்கு முன்னாடி என்கிட்ட பயங்கரமான நம்பிக்கை இருந்துச்சு பிரதர், ஆனா என்னுடைய நம்பிக்கை இப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒரு மரித்து போன சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மரித்து போன உங்களுடைய நம்பிக்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதாக இருக்குது. பிரதர், என் ஃபேமிலி மேல ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு பிரதர், இதற்கு மேல என் ஃபேமிலி லைஃபை எப்படி ரன் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை அற்ற தன்மையில நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் செயல்படும். அப்ப இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பேற்பட்ட க்ளோஸ் பண்ண ஃபைலா இருந்தாலும் சரி, அதுல செயல்பட்டு மறுபடியும் உயிர்ப்பிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். லாசருன்றது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, ஃபுல்லாக துணியை சுற்றிட்டாங்க, அவ்வளோதான், கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஆண்டவரே? நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ண முடியும்? இப்போ டேஸ் மாறி போச்சே, காலம் தாமதமாயிடுச்சே, அற்புதம் நடக்காமல் போயிடுச்சே, எல்லாமே மாறிடுச்சு ஆண்டவரே, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் தான் உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் ஆழமாக நம்பணும். அது மொத்தத்தையும் ஒரு இயேசுன்ற வார்த்தை கம்ப்ளீட்டாக மாற்றிடும். ஸோ உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் நாளோட கம்பேர் பண்ணாதீங்க, நபரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் உங்களாலையும் செயல்பட முடியும். அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுக்குள்ள நீங்கள் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கொடுத்துருக்கிறதற்காக நன்றி. மரித்து போன எல்லா நம்பிக்கைகளும் மறுபடியும் இவர்களுக்கு உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுடைய சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பேசுகிறேன். எல்லா கட்டிகள் மறைஞ்சிருக்கட்டும், எல்லா சுகர் குணமாக்கப்பட்டு இருக்கட்டும், ஸோ சரீரத்தில் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாக்கப்பட்டிருக்கட்டும், முட்டு சம்பந்தப்பட்டிருக்கிற நோய்கள் குணமாக்கப்பட்டிருக்கட்டும், எப்பேற்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே இந்த உயிர்த்தெழுந்த ஜீவனை இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுடைய சரீரம் சுகமாக்கப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய கண்களில் பாயட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய காதுகளில் பாயட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய உதடுகளில் பாயட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இப்பொழுதே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அதனால் இந்த உயிர்த்தெழுந்த நாளை செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் நாளை விட நபர் தான் முக்கியம் அப்படின்ற இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கேட்டு அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, எனக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருந்துச்சு பிரதர், இந்த வார்த்தைக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே அக்கௌண்ட் டீட்டெயிலை பயன்படுத்தி உற்சாகமாக இந்த வார்த்தைக்கு விதைக்கலாம். திஸ் வேர்ட் இஸ் ஃபார் மீ, எனக்காக வந்தது அப்படின்னு சொல்லி உற்சாகமாக விதைங்க. கர்த்தர் உங்களுடைய விதைகளை பெருகச் செய்வார். அதுக்கப்புறம் நம்மளுடைய மீட்டிங், ப்ரேயர், மற்ற ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதுக்கான போஸ்டர் மற்றும் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஆயிரும். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.